கலைவாணருடைய பகுத்தறிவு சிந்தனைகள், தந்தை பெரியாரோடு அவர் பழகிய அந்த அனுபவம் அதை பற்றி. அதாவதுங்க, தந்தை பெரியாரை பொறுத்த வரைக்கும் அவருக்கு இந்த கலை இலக்கியங்கள் மீது ஒரு கடுமையான பார்வை என்பது எப்போது இருந்தது. அதற்கு ஒரு நியாயமான காரணம் இருந்தது. காரணம் என்னென்னா, இந்த கலையும் இலக்கியமும் பிற்போக்கு சிந்தனைகளை தூக்கி பிடிக்கின்றன, வளர்த்தெடுக்கின்றன, மீண்டும் மீண்டும் தலைமுறை கடந்து அதை கொண்டு போய் சேர்க்கின்றன. எனவே இந்த கலையும் இந்த இலக்கியங்களும் இந்த சினிமாவும் நாடகமும் அழிந்து ஒழிந்தால்தான் என்ன என்று கூட அவர் பேசியிருக்கிறார். ஆனால் தந்தை பெரியாரே மதித்து போற்றிய 2 கலைஞர்கள் உண்டு என்றால் 2 பேர். ஒன்று நடிகவேள் எம்.ஆர். ராதா, இன்னொருவர் கலைவாணர் தான். கலைவாணர் திராவிடர் கழக மேடைகளில் மாநாடுகளில் போய் பாடுவார். கலைவாணருடைய நாடகங்களை அண்ணாவோடு சேர்ந்து பெரியார் ரசித்து உட்கார்ந்து பார்ப்பார். காரணம் என்னென்னா, கலைவாணர் நன்றாக, அதாவது கற்றாரை கற்றாரே காமுறுவர் என்பது போல கூட சொல்லலாம். நடிகவேளையும் கலைவாணரையும் மிகச் சரியாக இனங்கண்டு கொண்டு இவர்கள் தந்தை பெரியாருடைய வார்த்தைகளிலேயே சொல்லணும் என்றால் என்னுடைய ஞாபகத்திலேருந்து சொல்கிறேன். கலைவாணருடைய கலை என்பது மற்றவர்கள் போல் இல்லை. மற்றவர்கள் எல்லாம் நான் பொதுவாக இந்த நாடகம், இந்த கலை, இந்த இசையெல்லாம் அழிந்தால் என்ன என்று கூட நான் நினைப்பேன். ஆனால் கலைவாணர் அதிலிருந்து வேறுபட்டு இருக்கிறார். கலைவாணர் நம்முடைய சிந்தனைகளை மக்களிடம் எடுத்துச் செல்கிறார், எளிமையாக எடுத்துச் செல்கிறார். தந்தை பெரியாரும் அண்ணாவும் என்ன சொல்வார்கள் என்றால், நாம் சிரமப்பட்டு செய்யக்கூடிய காரியங்களை கலைவாணர் நமக்கு அதை எளிதாக்கி கொடுத்து கொண்டிருக்கிறார். அதாவது ஒரு பயிரை, நல்ல பயிரை இந்த நிலத்திலே விதைக்க வேண்டும் என்றால் அதற்கு முன்னால் அந்த நிலத்தை பண்படுத்த வேண்டும் என்பது, அந்த வேலையை கலைவாணர் செய்கிறார் என்பது அவர்களுடைய திண்ணமான எண்ணம். எனவே கலைவாணரை உச்சி மேல் வைத்து பாராட்டினார் தந்தை பெரியார். இன்னும் சொல்லப்போனால், அப்போது தான் கலைவாணர் திராவிடர் கழக மேடைகள், அந்த மாநாட்டில் தான் அந்த காலம் இந்த காலம்னு ஒரு பாட்டு இருக்குது. அது ரொம்ப 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 முக்கியமான பாடல். அது காரணம் என்னென்னா, பொதுவாக இன்றைக்கும் நமது பெரியவர்கள் நம்ம வீட்டு பெரியவங்க, அந்த காலம் மாதிரி உண்டா, அந்த காலத்தில் எப்படி இருந்துச்சு, இதே சென்னை மாநகரத்தில், ஏன்னா கூவத்தில் இறங்கி குளித்து கூவக்கரையில் உட்கார்ந்து காற்று வாங்கி கொண்டு கூவத்திலிருந்து தண்ணீர் எடுத்துக்கொண்டு வீட்டுக்கு குடி தண்ணீராக எடுத்துக்கொண்டு போனதாகலாம் சொல்கிறாங்கல்ல. அப்போ ஏதோ அந்த காலத்துலேருந்து இந்த காலம் கெட்டு போயிருக்குன்றது தான் பதிவு, பொதுவாக மனித பொது புத்தியில் அது பதிவாக இருக்குது. ஆனால் கலைவாணர் அதை மறுக்கிறார். அந்த காலம் அநீதியான காலம், அது இருண்ட காலமாக அல்லவா இருந்தது. இப்போது தான் நீதியாக நேர்மையான காலமாக இருக்கிறது, ஜனநாயகம் இப்போது தான் இருக்கிறது என்பதெல்லாம் வைத்துக்கொண்டு அவர் அதை விவாதம் பாடலாம். இந்த பாடலை திராவிடர் கழகத்தினுடைய மாநாட்டில் கலைவாணர் பாடுவார். பிறகு நல்ல தம்பி படம், அதில் ஒரு சின்ன மாற்றத்தை ஏற்படுத்தி கொண்டார் என்று நான் பார்க்கிறேன். ஒன்று, மனுஷன் ஏற்று பிழைச்சது அந்த காலம், மடமை நீங்கி சம உரிமை கோருவது இந்த காலம் என்று முதலில் பாடிய பாடலை நல்ல தம்பியில் வரும்போது பொது உடைமை கோரியது இந்த காலம்னு வரும். இந்த ஒரு மாற்றம் அதில் இருக்குது, அதுவும் பதிவாகி இருக்கிறது. ஆனால் ஒவ்வொரு வரிக்கு வரி பார்த்தீங்கன்னா, பழைய காலம், உண்மையிலேயே பழைய காலம் என்பது நம் முன்னோர்கள் வாழ்ந்த காலம் என்பது எவ்வளோ மோசமாக இருந்திருக்கிறது என்பதை தெள்ள தெளிவாக நிரூபிக்கக்கூடிய பாடலாக இது இருக்கு. அந்நியர்கள் நம்மை ஆண்டது அந்த காலம், நம்மை நாமே ஆண்டு கொள்வதிந்த காலம், பேசுதற்கே உரிமையற்றது அந்த காலம், பிரச்சார பெருமை வாய்ந்தது இந்த காலம், மனுஷன் ஏற்று குழைச்சது அந்த காலம், அது அந்த காலம், மடமை நீங்கி பொது உடைமை கோருவது இந்த காலம், ஆமா இந்த காலம், நினைச்சதையெல்லாம் எழுதி வச்சது அந்த காலம், அது அந்த காலம், நினைச்சதையெல்லாம் எழுதி வச்சது அந்த காலம், எதையும் நேரில் பார்த்து நிச்சயிப்பது இந்த காலம், மனுஷன் ஏற்று பொழைச்சது அந்த காலம், மடமை நீங்கி பொது உடைமை கோருவது இந்த காலம், இழிகுலம் என்றே இனத்தை வெறுத்தது அந்த காலம், அது அந்த காலம்,
இழிகுலம் என்றே இனத்தை வெறுத்தது அந்த காலம், மக்களை இணைத்து அணைக்க முயற்சி பண்ணுவது இந்த காலம், மனுஷன் ஏற்று பொழைச்சது அந்த காலம், மடமை நீங்கி பொது உடைமை கோருவது இந்த காலம், மழை வரும் என்றே மந்திரம் சொன்னது அந்த காலம், அது அந்த காலம், மழை வரும் என்றே மந்திரம் சொன்னது அந்த காலம், மழையை பொழிய வைக்கவே எந்திரம் வந்தது இந்த காலம், மனுஷன் ஏற்று பொழைச்சது அந்த காலம், மடமை நீங்கி பொது உடைமை கோருவது இந்த காலம், சாத்திரம் படித்தது அந்த காலம், சரித்திரம் படிப்பது இந்த காலம், கோத்திரம் பார்த்தது அந்த காலம், குணத்தை பார்ப்பது இந்த காலம், பக்தி முக்கியம் அந்த காலம், படிப்பு முக்கியம் இந்த காலம், கத்தி தீட்டியது அந்த காலம், புத்தி தீட்டுவது இந்த காலம், பெண்ணை பேயென பேசி அலைஞ்சான் அந்த காலம், வாழ்வின் கண்ணில் ஒன்றாய் எண்ணி நடப்பது இந்த காலம், மனுஷன் ஏற்று பொழைச்சது அந்த காலம், மடமை நீங்கி பொது உடைமை கோருவது இந்த காலம். அப்போது பாருங்கள், இது வந்து எவ்வளவு அற்புதமான ஒரு பாடல் பதிவு என்று நான் நினைக்கிறேன். இந்த பாடல் வரலேன்னா அந்த காலம்தான் ஏன் சிறந்த காலம்னு சொல்லக்கூடிய கருத்து வென்று கொண்டே இருக்கும். அதை முறியடிக்கக்கூடிய அற்புதமான, அதாவது ஆதாரபூர்வமாக முறியடிக்கிறது, சும்மா கிடையாது. அது கலைவாணருடைய மேன்மை. உங்களை பொறுத்தவரையிலும் நீங்கள் வந்து மறைந்த இசை மேதை டிஆர் மகாலிங்கம் அவர்களுடைய குடும்ப உறுப்பினராக இருக்கிறீர்கள். அது எந்த வகையில் உறவினர் அப்படிங்கிறத சொல்லுங்களேன். டிஆர் மகாலிங்கம் ஒரு வகையில் என்னுடைய தாயாருக்கு மாமா முறை வேணும். அது ஒரு நேரடி இரத்த சொந்தம். அது பிறகு அவருடைய கடைசி சகோதரர் டிஆர் சங்கரன், அவர் என்னுடைய தாயாருடைய தங்கை பட்டம்மாள்னு இருக்காங்க, அவர்களை திருமணம் செய்து கொண்டார். அது ஒரு வகையில் ஒரு காதல் திருமணம்னு சொல்லிக்குவாங்க. விரும்பி அப்படி வரும்போது மறுபடியும் மாமானாலும் எனக்கு ஒரு தந்தை ஸ்தானம் தான் அவர். பிறகு என்னுடைய சித்தப்பாவுக்கு அண்ணனாக வருகிற போது எனக்கு அவர் பெரியப்பா ஆகிட்டார், உறுதிப்படுத்தப்பட்டது. இன்றைக்கும் அவர் உயிரோடு இருக்கும்போது நான் ரொம்ப சின்ன பையன், கூப்பிடுவார், உட்காரு பாடுறா அப்படிம்பார், நான் வெக்கப்பட்டுட்டு ஓடுவேன். இதெல்லாம் நடந்திருக்குது. பிறகு நமக்கு விவரம் தெரிந்த பிறகு பல்வேறு இசை அறிஞர்களிடம், மதுரையில் இருக்க இசை ஆய்வாளர் மரியாதைக்குரிய மம்மது அவர்கள், அரிமளம் பத்மநாபன் போன்ற தமிழ் இசையில் இன்றைக்கு பல்வேறு விஷயங்களை ஆய்வு செய்து கொண்டிருக்கக்கூடியவர்கள், அவர்களிடம் நான் பேச்சு கொடுப்பேன் அவருடைய இசை மேன்மையை பற்றி. ஏன்னா நமக்கு வந்து இசை நுட்பங்கள் பெரிய அளவுக்கு தெரியாது என்றாலும் கூட அவர்கள் சொல்லுகிற போது வியப்பாக இருக்கும். அவரை போல ஒரு அந்த உச்சஸ்தாயி போக முடியாது, யாராலும் அதை செய்ய முடியாது என்று சொல்லுவார்கள். இன்னும் சொல்லப்போனால் இந்த ஆலாபனை செய்வதற்காக ஆலாபனைகளுக்கு அது வந்து நம்ம சாதாரணமாக சொல்லும்போது இப்படி இழுப்பாங்கன்னு சொல்லுவாங்க, நாங்கள் ஊரில் அப்படி இழுக்கிறான்னு இழுக்கிறாங்க. ஆனால் அது வந்து ரொம்ப நுட்பமான இசை அறிவோடு தான் செய்ய முடியும். அதில் வந்து அவர் வல்லவர் என்று அவர் சொல்வார்கள். அது எனக்கு ஒரு வியப்பாகவும் பெருமையாகவும் இருக்கும். அவருடைய பாடல்கள் நமக்கு வந்து அது இயல்பாகவே நமக்கு விருப்பம் உள்ளதாக இருக்கும். பொதுவாக மக்கள் விரும்புகிற அவருடைய பாடல்களை வந்து எனக்கும் அது விருப்பமாக இருக்கும். பாடுவேன். எங்கேயாவது நண்பர்கள் சில இடங்களில் வந்து இசை கச்சேரிகள் நடக்கிற போது நான் தற்செயலாக போய்விட்டால் எல்லாம் அங்கே இருக்கிற மதுரையில் இருக்கிற இசை கலைஞர்கள், இசை குழுவினர் நமக்கெல்லாம் தெரிஞ்சவங்க தான். உடனே கூப்பிட்டு என்னை அறியாமலே அறிவித்து விடுவார்கள். செந்தமிழ் தேன்மொழியால் பாடலை இவர் பாடுவார்னு. நான் கூட்டத்தில் உட்காந்துருப்பேன், இல்லை சாப்பிட கிளம்பிகிட்டு இருப்பேன், வந்து இழுத்துட்டு போய் ஒரு பாட்டு பாடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதுபோல் இன்னொரு விஷயம் என்னென்னா, அவர் பாடிய அந்த எங்கள் திராவிட பொன்னாடை, அது வந்து அது ஒரு வரலாறு படைத்த பாடல். அது ஒரு வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த பாடல். அந்த பின்னணியை சொல்லுங்களேன். ஆமாம், அது என்ன அப்படின்னா, பொதுவாக அன்றைக்கு அந்த பகுத்தறிவு சிந்தனை, அந்த உணர்வு, தமிழ் உணர்வு, இன்னும் நேரடியாக சொல்லப்போனால் பிராமணர் அல்லாதார் சேர்க்கை என்பது வருகிற போது, அந்த காலத்தில் வந்து கண்ணதாசன், கவியரசு கண்ணதாசன், மரியாதைக்குரிய கவியரசு கண்ணதாசன் அவர்கள் மாலையிட்ட மங்கையை
முதல்ல வந்து என்னாச்சுன்னா, முதல்ல வந்து நாகேஸ்வர ராவ் தான் போய் அணுகிறார். நாகேஸ்வர ராவ் பாடகர் கிடையாது. மாலையிட்ட மங்கை அது ஒரு கதைப்படமாக அதை மனதில் வைத்துக்கொண்டு நாகேஸ்வர ராவை கதாநாயகனாக போடுவது என்பதுதான் முதலில் கவியரசனுடைய முடிவு. நாகேஸ்வர ராவ் அவரை ஏதோ அலட்சியப்படுத்தியதாக ஒரு செய்தி இருக்கிறது. பிறகு ரொம்ப கோபமாக வந்து இதை ஒரு இசை சித்திரமாக மாற்ற வேண்டும், இது பாடலுக்காகவே இந்த படத்தை நாம் வந்து ஒரு முக்கியத்துவம் கொடுத்து செய்ய வேண்டும் என்று அவர் மனதிலே எண்ணிக்கொண்டு எங்களுடைய பெரியப்பா டிஆர் மகாலிங்கம் அவர்களை அணுகியதாக சொல்வார்கள். அப்போது அவர் வந்து கொஞ்சம் பட வாய்ப்புகள் இல்லாமல் இருக்கிறார். இந்த மாலையிட்ட மங்கை தான் அவருக்கு ஒரு மறு பிரவேசம் என்று சொல்வார்கள். அது மிகப்பெரிய வெற்றியை கொடுத்தது. அதற்கு காரணம் இந்த பாடல்கள். அப்போது திராவிட முன்னேற்றக் கழக திராவிட இயக்க நண்பர்கள் கண்ணதாசனிடம் போய், என்னப்பா எல்லாம் காலம் போன காலத்தில் போய் இவரை போடுற என்று சொன்னதாக ஒரு செய்தி இருக்கிறது. அதில் குறிப்பாக அவர் வந்து இன்றைக்கி வந்து பிராமணர்கள் அடுத்த கட்டம், அது உண்மைதான், அது வரலாற்றில் மறுக்க முடியாத ஒரு விஷயம், நான் வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயம்தான் அது. ஒரு குறிப்பிட்ட ஒரு சாதியே வந்து கோலோச்சி கொண்டு இருக்கணும், மற்றவர்கள்லாம் அப்படி இருக்கணுன்றது வந்து அறிவியல் பூர்வமானதே கிடையாது. எல்லோரும் எல்லாமும் பெற வேண்டும், இங்கு இல்லாமல் இல்லாத நிலை வேண்டும் என்பது தான் கண்ணதாசன் பாடல். அது மாதிரி எல்லோரும் சமம் என்று நாம் இருக்கும் நாடு நமதென்பதறிந்தோம், நாம் அது நமக்கே உரிமையாம் என்பதறிந்தோம், நாம் எங்கும் சுதந்திரம் என்பதை பேச்சு, நாம் எல்லோரும் சமம் என்பது உறுதியாச்சு. சுதந்திரம் வந்து அதனால தான் பாரதி வந்து ஆடுவோமே பள்ளு பாடுவோமே என்று பாடினான்னு நான் நினைக்கிறேன். வேறு ஏதாவது சங்கீதம் பாடுவோமே இல்லை சங்கராபரணம் பாடுவோமேன்னு அவர் பாடலை, பள்ளு பாடுவோமே என்று கடைநிலையில் உள்ள ஒரு இனத்தின் ஒரு இனக்குழு மக்களினுடைய இசையை மேன்மைப்படுத்தி எடுத்து பாடுவோம். விடுதலைக்கு அடையாளம் அதுதான்டா. கடையருக்கும் அதாவது அந்த பறையருக்கும் இங்குதியர் புலையருக்கும் விடுதலை, பரவரோடு குறவருக்கும் மறவருக்கும் விடுதலை என்று சொன்ன அதுபோல். எனவே அதை நான் உளப்பூர்வமாக ஏற்றுக்கொள்ளக்கூடியவன். எனவே அப்படி வந்து வரும்போது ஒரு உயர் சாதி, ஒரு பார்ப்பன சாதி கதாநாயகன் அவரை போட்டு இந்த காலத்தில் படம் எடுக்கிறிய, நீ வெட்டியார் நொடிச்சு போகிற என்றெல்லாம் சொல்லியிருக்கிறார்கள். அப்போது கண்ணதாசன் வந்து இல்லை, அவர் வாயாலேயே உங்கள் கொள்கையை பாட வைக்கிறேன் என்று சொன்னதாக. அது சரி, அது சரி. ஏனென்றால் ஆயிரக்கணக்கான வருடங்களாக இவர்கள் சுமந்தார்கள், ஏன் இவர்களுக்கு தோள் கொடுக்கக்கூடாது, மேலே உட்கார்ந்துருந்தவன் என்று நான் மனப்பூர்வமாக நினைக்கிறேன். எனவே அது செய்தது மிகச்சரி. அது எனவே இது வந்து இப்படி அந்த வரலாறு உண்மையாக இருக்கிறது. அந்த வரலாற்று உண்மையை நாம் மறைக்க தேவையில்லை, மனப்பூர்வமாக மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று தான் நான் நினைக்கிறேன். அது வந்து ஒரு உச்சஸ்தாயி பாடல். விந்தியம் குமரியிடை விளங்கும் திருநாடு, வேலேந்தும் மூவேந்தர் ஆண்டிருந்த தென்னாடு, எங்கள் திராவிட பொல் நாடு, எங்கள் திராவிட பொன்னாடே, கலை வாழும் தென்னாடே, எங்கள் திராவிட பொன்னாடே, கலை வாழும் தென்னாடே, இயலிசை நாடகம் அறம்பொருள் இன்பமும் இலங்கும் செந்தமிழ் நாடே, எங்கள் திராவிட பொன்னாடே, கலை வாழும் தென்னாடே. சரித்திரம் பாடும் காவேரி இளம் தளிர்கொடி போலே ஓடுகிறாள், சங்கம் வளர்ந்த மதுரையிலே எங்கள் தமிழ் மகள் தமிழிசை பாடுகிறாள், விழிகளை போலே குமரியின் மேலே மீன் மகள் துள்ளி ஆடுகிறாள்,
விளையாடும் வைகை அழியாத பொய்கை திசைதோறும் இசை பாடும் தாய் நாடே எங்கள் திராவிட பொன்னாடே கலை வாழும் தென்னாடே சிங்களத்தீவின் கடற்கரையை எங்கள் செந்தமிழ் தோழர் அழகு செய்தார். எகிப்திய நாட்டின் நதிக்கரையில் எங்கள் இளந்தமிழ் வீரர் பவனி வந்தார். தென்னவன் சேரன் பாண்டிய நாட்டின் வேல்விழி மகளை மணமுடித்தான். விளைகின்ற தங்கம் வளர்கின்ற செல்வம் திசைதோறும் இசை பாடும் தாய் நாடே எங்கள் திராவிட பொன்னாடே கலை வாழும் தென்னாடே. வரலாறு படைத்த ஒரு பாடல். இதன் மறுபதிப்பு அல்லது இதன் தொடர்ச்சி தான் அச்சம் என்பது மடமையடா. கிட்டத்தட்ட இதே மாதிரி குதிரை அந்த அந்த தாளம்லாம் அப்படியே போகும். இந்த மேடையில் பேசுறது பாடுறதை தவிர எழுத்து பணியும் செஞ்சிருக்கீங்க. சினிமா, சில மனிதர்களும் சில சர்ச்சைகளும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நூலில் சில நிறைய தொகுப்பு கட்டுரைகள் இருக்கு. இதனுடைய பின்னணி பற்றி சொல்லுங்களேன். இது வந்து நான் ஒரு கடந்த ஒரு 10-12 ஆண்டுகளாக புதிய ஆசிரியர்னு ஒரு பத்திரிகை, வேறு வேறு சிற்றிதழ்கள், பெரும்பாலும் இந்த பத்திரிகையில் சினிமா குறித்து, கலை இலக்கியம் சினிமா குறித்து தொடர்ந்து எழுதி கொண்டு இருக்கிறேன். பொதுவாக நம்ம வந்து ஒன்று எழுதுகிற போது அது எல்லோரும் எழுதுவது போல இருக்கக்கூடாது. ஏதாவது ஒரு புதுமை, குறைஞ்சபட்சம் கலைவாணர் பற்றி சொல்கிற ஒவ்வொரு செய்தியுமே இன்றைக்கு அது புதுமையாக இருக்கிறது. அதுபோல் ஏதாவது ஒரு புதுமை என்பது அந்த அணுகுமுறையில் எழுதணும்னு நான் நினைப்பேன். எனவே அந்த காலகட்டத்தில் திரைத்துறையிலோ கலைத்துறையிலோ ஏதாவது ஒரு சர்ச்சை இருக்கிறது என்றால் அதை தேடி பிடித்து அதன் மீது என்னுடைய பார்வை, அது சரியா தவறா என்பது குறித்த என்னுடைய பார்வையை மிக நேர்மையாக வைப்பது என்பது என்னுடைய அந்த எழுத்து முறையாக இருக்கிறது. இதுபோக அவ்வப்போது சில அற்புதமான கலைஞர்கள் மறைந்து போவார்கள். அவர்களை பற்றி அவர்களுடைய புகழை, அவர்களுடைய சாதனைகளை எழுதுவது, இப்படி நான் எழுதிக்கிட்டே வந்தது தான் அந்த தொகுப்பு என்பது. குறிப்பாக சொல்லணும்னா எனக்கே பிடித்த 1-2 கட்டுரைகள் அதில் இருக்குது. அதில் குறிப்பாக நான் இங்கே சொல்ல விரும்புகிற ஒரு விஷயம் என்னென்னா, அந்த பிஸ்மில்லா கான் ஒரு இசை மேதை. அவர் ஷெனாய் என்ற வாத்தியம் ஒரு 1.5 அடி நீளத்துக்கு தான் இருக்கும். பிஸ்மில்லா கான் பிறப்பதற்கு முன், பிஸ்மில்லா கான் பிறப்பதற்கு பின் என்பது தான் ஷெனாயினுடைய வரலாறு. பிஸ்மில்லா கான் பிறப்பதற்கு முன்னால் அந்த ஷெனாய் வாத்தியம் என்பது கூட்டத்தோட கோவிந்தா போடுற ஏதோ ஒரு கோவிலில் வாசிக்கிற ஒரு பெரிய கவனிப்பு என்பது அதற்கு இல்லாத ஒரு காலம். பிஸ்மில்லா கானுடைய தனித்துவமான அந்த இசை மேதமை தான் ஷெனாய் வாத்தியத்தையே மிக அற்புதமான ஒரு கருவியாக, செவ்வியல் கருவியாக உலகமெங்கும் அது வந்து காரணமாக இருந்தது. அப்படின்னா உஸ்தாத் பிஸ்மில்லா கான் அப்படின்னா அவருடைய ஷெனாயை பற்றி, அந்த மேன்மையை பற்றி எப்படியெல்லாம் அந்த பத்திரிகைகள், ஊடகங்கள் எழுதியிருக்கணும். ஆனால் என்ன செய்தார்கள் என்றால், நான் முன்வைக்கிறேன், நான் கண்டுபிடித்த நல்லது, நான் பார்த்ததை சொல்கிறேன். அவர் வந்து அவருடைய தாய் மாமா தான் அவர் குரு, அலிபக்ஷனு, காசி விஸ்வநாதர் ஆலயத்தில் அவர் வந்து ஆஸ்தான இசைக்கலைஞர். அவருடைய தாய் மாமா அலிபக்ஷ் ஒரு இந்து கோவிலில் ஒரு இஸ்லாமிய இசைக்கலைஞன் இருந்ததுனால, அவரிடம் பாடம் பயின்றதுனால இயல்பாகவே பிஸ்மில்லா கானுக்கும் அந்த இந்து கோவில் பரிச்சயங்கள் ஏற்படுகிறது. எனவே ஒரு கட்டத்தில் அவர் வந்து சரஸ்வதி மீது அவருக்கு அபிமானம் இருந்தது என்று வருகிறது. அது ஒரு தனி மனித விருப்பமாக இருக்கலாம். ஆனால் என்ன அது கொண்டு போயிட்டாங்கன்னா, சரஸ்வதி மீது இவருக்கு அபிமானம் இருந்ததுன்னு சொல்லிட்டு மதச்சார்பின்மைக்கு இவர் தான் அடையாளம் என்று அவர் இறந்தபோது ஒரு மரணத்தை ஊடகங்கள் முன்வைத்த முறைன்றது தான் நான் முன்வைத்தது. அதாவது அவர் இறந்தபோது அவர் அந்த ஷெனாய் வாத்தியத்தை எப்படி அவர் வந்து உலகமெல்லாம், இன்னும் சொல்லப்போனாங்க, அவர் வந்து பார்த்திங்கன்னா அந்த கலைவாணர்கிட்ட இருக்கிற குணங்கள்லாம் அவர்கிட்ட இருந்தது. என்னென்னா, தன் சொந்த நாட்டின் மீது அவ்வளோ பற்று.
சொல்கிறாங்கல்ல, சிறுபான்மை மக்களுக்கு வந்து தேசப்பற்று பற்றியெல்லாம் நம்ம இன்றைக்கி கேள்விகள் எழுப்பப்படுகிறது. ஆனால் அமெரிக்கா தேசம் அவருக்கு கௌரவ குடியுரிமை கொடுத்து எங்கள் நாட்டுக்கு வந்து விடுங்கள் என்று சொன்னது. ஒருபோதும் உங்கள் அமெரிக்கா தேசத்திலே எங்கள் கங்கை கரையின் இனிமையை நீங்கள் வணங்கவே முடியாது சொன்னவர் பிஸ்மில்லா கான். இன்னும் சொல்லப்போனால் உள்நாட்டில் வந்து அவர் வந்து காசியில் எங்கே போனாலும் சைக்கிள் ரிக்ஷாவில் போவார். அவர் வந்து உலக இசை மேதையாக இருக்கும்போது உள்நாட்டில் ஒருபோதும் விமானத்தில் போனதில்லை. அவர் வந்து புகை வண்டியில் தான் போவார். வெளிநாட்டுக்கு போக வேண்டிய நிர்பந்தத்தின் போது தான் விமானம் ஏறுவார். அப்படி ஒரு அற்புதமான மனிதர். அடுத்து அறிவித்து கொண்ட பகுத்தறிவு கலைஞர் அப்படின்னு அது வந்து நடிகவேள் எம்.ஆர். ராதாவை பற்றி நான் எழுதிய அந்த இது. எம்.ஆர். ராதா நமக்கு கிடைத்த ஒரு அற்புதமான கலை பொக்கிஷம் என்று தான் சொல்ல வேண்டும். அவர் காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா எம்.ஆர். ராதா எல்லா விதத்திலுமே வந்து ஒரு எதிர் கதையாடல் மனிதர் தான், எதிர் கதாநாயகன். பார்த்திங்கன்னா ஒரு உதாரணம் சொல்கிறேன்னா, அன்றைக்கு வந்து நாடக காவலர்னால் யார்? சங்கரதாஸ் சுவாமிகள். சங்கரதாஸ் சுவாமிகளை தான் நாடகத்தின் தந்தை, நாடக உலகின் தந்தை என்று சொல்லி கொண்டிருந்தார்கள், சொல்லுவார்கள். இன்றைக்கு அது பொருந்தும், அதில் மாற்று கருத்தில்லை. ஆனால் நடிகவேளிடம் போய் கேட்டால் மறுப்பார். ஜெகநாத ஐயர் தான் அப்படிம்பார். என்ன ஜெகநாத ஐயர், என்ன இவர் இப்படி சொல்கிறார் என்று பார்த்தால், ஜெகநாத ஐயர் மதுரையில் ஒரு நாடக கம்பெனி வச்சுருந்தார். அது வந்து மீனலோச்சனி, ஸ்ரீ மீனலோச்சனி நாடக சபாவா என்னமோ அந்த மாதிரி பேர் எனக்கு சரியாக நினைவில்லை. அந்த ஜெகநாத ஐயர் அன்றைக்கு வந்து நாடக கம்பெனியில் எப்படி இருக்கும், நாடக சபைகளில் சாதி அடுக்கு அப்படியே பின்பற்றப்படும். பிராமணர்கள், அவர் வந்து ஒரு ராஜபாட்டு நடிகராக இருந்தாலும் சரி, ஒரு கடைநிலை ஊழியராக இருந்தால் அவங்களாம் ஒன்றா சேர்ந்து உள்ளே உட்காந்து சாப்பிடுவாங்க. மற்றவர்களாம் தனியாக தான் சாப்பிடணும். தாழ்த்தப்பட்டவர்களை இவர்கள்லாம் சேர்ந்து கீழே மேய்ச்சிக்கிட்டு இருப்பான், அல்லது அவர்களை இன்னும் ஒதுக்கி வச்சுருப்பாங்க. இப்படி அந்த அடுக்கு முறை என்பது மிக கவனமாக இருக்கும் எல்லா நாடக குழுக்களிலும். அது இயல்பு என்று ஏற்றுக்கொள்ளப்பட்டது. ஆனால் பாருங்கள், தமிழ்நாட்டில் சட்டமில்லாமல் பல அற்புதமான மனிதர்கள் இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு ஜெகநாத ஐயர், அவர் என் நாடக கம்பெனியில் பிராமணனுக்கும் தாழ்த்தப்பட்டவனுக்கும் மற்றவனுக்கும் தனிப்பந்தி கிடையாது, எல்லாம் சமபோஜனம்தான் என்று சொல்லி அவரும் எல்லோரோடும் உட்கார்ந்து சாப்பிடுவார். அதை அனுமதிக்கவே மாட்டார். இப்படி ஒரு நுட்பமாக, இன்னும் சொல்லப்போனால் அந்த நாடக கம்பெனியில் ராஜபாட்டு வேஷம் போடுறவங்க வந்து அவங்களுக்கு சிறப்பு சாப்பாடு வரவழைக்கப்படும். அது மிச்சம் வச்சாங்கன்னா அதை தான் புதுசாக வந்த இளம் பிள்ளைகள் சாப்பிடணும். அதெல்லாம் ஜெகநாத ஐயருக்கு பிடிக்காது. எனவே ஜெகநாத ஐயர்கிட்ட வந்து நடிகவேள் இருந்திருக்கிறார், அந்த கம்பெனியில் இருந்திருக்கிறாரு, கலைவாணர் இருந்திருக்கிறாரு, நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் இருந்திருக்கிறாங்க, டிஆர் மகாலிங்கம் இருந்திருக்கார், பல்வேறு மிகப்பெரிய ஜாம்பவான்களெல்லாம் அந்த அவரோடு இருந்திருக்கிறாங்க. எனவே தான் அதை ஒப்பு ஓமையாக ஜெகநாத ஐயர் அவர் எவ்வளோ மேன்மையான ஆள், அவர் தான் என் நாடகத்தை வளர்த்தவர், நாடக காவலர் என்று அதை மறுப்பார். இப்படி அவர் வந்து எந்த ஒரு விஷயத்துலையும் அப்படி வந்து ஜாதி பராமரிக்கிற நாடக குழுவிலையும் அவர் இருந்திருக்கிறார். அவர் அதை போய் தொட்டுட்டு வந்துடுவார். அவங்க சாப்பிட்ற ரசத்தை தூக்கிட்டு வந்துடுவார். அதை போய் அச்சீவ் பண்ணிட்டு வந்துடுவார். அவங்க சாப்பிடாமே பண்ணி கிடப்பாங்க. கடா எனக்கு என்ன அப்படிம்பார். இதெல்லாம் வந்து ரொம்ப, இன்னும் சொல்ல போனால் டிஆர் மகாலிங்கத்தின் மீது அவருக்கு அளப்பரிய ஒரு நட்பு ஈடுபாடு. அம்பின்னு தான் கூப்பிடுவார். அது அன்றைக்கி இருந்த வழக்கம். டேய் அம்பி, நல்ல கறி மீனெல்லாம் சாப்பிட்டு உடம்பை தேத்துறா என்று சொல்லுவாராம். போப்பா உனக்கு இதே வேலையாக இருக்குது என்று அவர் சொல்லுவாராம். ஆனால் அவர் நொடித்து போயிருக்கிற போது, டிஆர் மகாலிங்கம் நொடித்து போயிருக்கிற போது ரொம்ப வறுமை, சொத்தெல்லாம் வந்து இதாகிடுச்சு, மஞ்சள் நோட்டீஸ் விட்டாங்க. அப்படி ஒரு கட்டம் வருகிற போது இது வந்து நடிகவேள் கேள்விப்பட்டு அலறி ரொம்ப துடிச்சு போனார். துடிச்சு போய் ஏன் என்கிட்ட சொல்லவே இல்லை என்று சொல்லி ஒரு 10,000 ரூபாய் 20,000 ரூபாயை கொண்டு போய் கொடுத்து, இந்த அதை வச்சுக்கோ, முதல்ல கடனை அடைச்சி கொஞ்சம் ஏதாவது இது பண்ணப்பார் என்று சொன்னார். அப்போ அவர் வந்து அது அங்கே மனிதனைத்தான் பார்த்துருக்கிறார். உண்மை. இது வந்து இந்த பண்பு என்பது தந்தை பெரியாரிடத்திலும் இருந்தது, நடிகவேளிடம் இருந்தது என்பதுதான் என்னுடைய. உண்மையிலே உங்களுடைய பேசிக்கொண்டிருக்கும் போது நிறைய தகவல்கள் கிடைச்சிக்கிட்டே இருக்குது. இந்த பணியை மேடையிலும் எழுத்திலும் செய்து வரும் உங்களுக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள். அந்த அரிய தகவல்களை மதுரையிலிருந்து வந்திருந்து எங்களோட பகிர்ந்துட்டதுக்காக என்னோட நன்றி. ரொம்ப மகிழ்ச்சி. கலைஞர் தொலைக்காட்சிக்கு என்னுடைய ரொம்ப நன்றி. எனக்கு வந்து அடிப்படையில் கலைவாணருடைய செய்திகளை இந்த மக்களிடம் எடுத்து செல்வதன் மூலமாக
ஒரு நல்ல கலை இலக்கிய சூழலை, நல்ல கலா ரசனையை இந்த ஜனங்களிடம், இந்த மக்களிடையே வளர்த்து எடுக்க முடியும் என்று நான் நம்புகிறேன். அதற்காகவே இதை என்னுடைய வாழ்நாள் கடமையாக செய்ய வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். நன்றி, வணக்கம். கலைவாணர் NS கிருஷ்ணன் அவர்களுடைய பெருமைகளை அவருடைய பாடல்களை கொண்டே இதுவரை சிறப்பாக நம்மோடு பல கருத்துக்களை, கூடவே நடிகர் MR ராதா பற்றியும் தன்னுடைய பெரியப்பா TR மகாலிங்கம் அவர்கள் பற்றியும் பல பயனுள்ள கருத்துக்களை இதுவரை நம்மோடு பகிர்ந்து கொண்டார். இன்றைய சிறப்பு விருந்தினர் சோழ நாகராஜன். மீண்டும் நாளை காலை இன்னொரு சிறப்பு விருந்தினரோடு சந்திப்போம். நன்றி, வணக்கம். திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் காலை பல்வேறு துறைகளை சார்ந்தவர்களை சந்திக்கும் சந்தித்த வழியில் நாள்